வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நான் கௌசல்யா. நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் சீரிஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றின பிடிஎஃப் அண்ட் சொல்யூஷன் நம்ம டெலகிராம் சேனல்லே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் 15 மேக்ஸ் கிளாஸ் அண்டு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. நம்பரை காண்டாக்ட் பண்ணி டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழங்கள் அசதிக்கு சுட தந்த தேன் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி புரட்சிக்கவி. புரட்சிக்கவி என்று போற்றப்படும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. இன்பத் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரிகளை எழுதியிருப்பாங்க. செகண்ட் கொஸ்டின், சுப்புரத்தினம் என்பது யாருடைய இயற்பெயர்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கனக சுப்புரத்தினம் அப்படின்றது தான் பாரதிதாசன் அவர்களுடைய இயற்பெயர். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன்னு மாற்றம் செஞ்சுருப்பாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், சர்ச் இன்ஜின் என்ற கலைச்சொல்லின் தமிழாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேடுபொறி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாவர இலைப்பெயர்களை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நாணல். நாணலோட தாவர இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா தோகை. நாணல், கரும்பு இதோட இலைப்பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தோகை. அடுத்ததாக வரகு. வரகோட இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா தாள். வரகோட இலைப்பெயர் தாள். வரகு மற்றும் நெல்லோட இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா தாள். அடுத்ததாக தாழை. தாழைன்ற இலைப்பெயர் எதோடது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கள்ளி, தாழை இதோட இடைப்பெயர்லாம் பார்த்தீங்கன்னா மடல். அடுத்தா பார்த்தீங்கன்னா கமுகு. கமுகு அப்படின்னு பாக்கு சொல்லுவாங்க. பாக்கோட இலைப்பெயர் பார்த்தீங்கன்னா கூந்தல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. மேற்கோள் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ், தமிழ்நாடு, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழன், இந்த சொற்கள்லாம் எந்த நூலில் முதலாக வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், தமிழன் கிளவியும் அதனொரே என்று எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருணை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தாலும் பார்த்தீங்கன்னா தமிழன் கண்டாய், தமிழன் கண்டாயின்னு சொல்லிட்டு தேவாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெடுவல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு பதிற்றுப்பத்தில் சொல்லியிருப்பாங்க. கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகற்காயை எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இப்படி தான் பிரிக்கலாம். பாகற்காய் அப்படின்னா கசப்பு காய் என்பது பொருள். ஆனால் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கசப்பு காயின்னு பேர் வைக்காமல் பாகு அல்லாத காய், இனிப்பு அல்லாத காயின்னு பேர் வைத்திருப்பாங்க. அப்போ தமிழில் வந்து ஒரு முறைக்கு பேர்ப்பது பார்த்தீங்கன்னா அதோட சீர்மையை குறிக்குது. ஆயுத எழுத்தை ஒழிக்க ஆகும் கால அளவு. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அரை மாத்திரை. ஆயுத எழுத்து மற்றும் மெய் எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு எழுத்துக்களையும் ஒழிக்க ஆகும் கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அதாவது மாத்திரை என்பது ஒரு எழுத்தை ஒழிக்க ஆகக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சுண்டு விரல் அல்லது ஒரு கண்ணிமை, ஒரு டைமில் ஒரு செகண்டில் கண்ணிமை எமிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆகிற கால அளவு தான் ஒரு மாத்திரை. அப்போ குறில் எழுத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மாத்திரை. நெடில் எழுத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2 மாத்திரை. ஆயுத எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அதேமாதிரி மெய்யெழுத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. பெருஞ்சித்திரனார் எழுதிய கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாத இணையை காண்க. தமிழே உயிரே வணக்கம். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் கிடையாது. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன் அவர்கள். யார் சொல்லியிருப்பாங்கன்னா காசி ஆனந்தன் அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க.
தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னா வாணிதாசன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென நூல் பல கொண்டதுவாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட பெருமையை பெருஞ்சித்தனார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா இணை 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவருக்கு வழங்கும் சிறப்பு பெயர்களுள் மாறுபட்டதை காண்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நன்னூர் புலவன். திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யுள் புலவர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் தான். இதில் பொருந்தாதது நன்னூர் புலவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பெருஞ்சித்திரனாரின் இதழ்களில் மாறுபட்டது கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி இந்தியா. இந்தியா என்ற இதழின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் அவர்கள். மகாகவி பாரதியார் அவர்கள் தான் இந்தியா என்ற இதழின் ஆசிரியராக இருந்திருப்பாங்க. பெருஞ்சித்தனோட இதழ்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்மொழி, அடுத்து தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு, இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்று இந்த வரிகளை குறிப்பிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். ஆப்ஷன் சி ஔவையார் அவர்கள் தான். எவ்வளவு அழுத்தினாலும் திரவ பொருட்களின் அளவை சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஔவையார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக, நிலம் தீ நீர் வழி விசும்போடு, இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்தா பார்த்தீங்கன்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூல் அப்படின்னு சொல்லி எந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார் 40. நெடுவெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு 18 சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோட்சுரா எரிந்தன சுருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நற்றினில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோட்சுரா எரிந்தன சுருங்கின்னு சொல்லிட்டு அறுவை சிகிச்சையை பற்றி முதல்ல நற்றினியில் சொல்லியிருப்பாங்க. அடுத்தா பார்த்தீங்கன்னா நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தது அப்படின்னு சொல்லிட்டு போர்க்களத்தில் காயம்பட்ட வீரருக்கு ஊசி வச்சு அந்த காலத்திலே அறுவை சிகிச்சை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 18 சொல்லுவாங்க. கார் 40 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கடல் நீர் ஆவியாகி தான் அது பின்பு மேகங்களால் குளிர்க்க வைக்கப்பட்டு மழையாக பொழியுதுன்னு சொல்லிட்டு கார் 40 சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட மேற்கோளின் ஆசிரியர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட சிறப்பை பற்றி யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிர்மை எழுத்து பற்றிய கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் முதல் கூற்று பாருங்க, மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் தோன்றுகின்றன. இந்த கூற்று சரியானது தான். மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுனால தான் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகின்றன. கூற்று 2 பாருங்க, உயிர்மை எழுத்தின் வரி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த கூற்று தான் தவறானது. ஆனால் உயிர்மை எழுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட வடிவம் மெய்யெழுத்தோட வடிவத்தை சார்ந்ததாக தான் இருக்குமே தவிர்த்து உயிரெழுத்தை சார்ந்ததாக இருக்காது. அடுத்து பாருங்க, முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்தில் வகையில் அடங்கும். இது சரியானது தான். முதலெழுத்தை சார்ந்து வர்றதுனால உயிர்மை எழுத்துக்களும் சார்பெழுத்துக்கள்ன்ற வகையை தான் சாரும். அப்போ கூற்று 2 மட்டும்தான் தவறானது. இப்போ ஆப்ஷன் பி 1, 3 சரி, கூற்று 2 தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எத்தனை இணைகள் சரியாக பொருந்தியுள்ளன? மேற்கோள் ஆசிரியர் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் காற்று வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்க, மாமழை போற்றுதோம் மாமழை போற்றுதோம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இளங்கோடி எழுதின ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்க, நாராய் நாராய் செங்கல் நாராய், இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சக்திமுத்த புலவர். அதாவது 1500 வருடங்களுக்கு முன்பே மற்ற கண்டங்களிலிருந்து பறவைகள் தமிழ்நாட்டுக்கு வலசை போதல் முறையில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சக்திமுத்த புலவர் சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 3 இணைகள்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. இன்பத்தமிழ் பாடலில் இருக்க கருத்துக்களுக்கு ஏற்றபடி பொருத்த வேண்டும். ஃபஸ்ட்டு பாருங்கள், விளைவுக்கு. தமிழ் என்பது சமூகத்தின் விளைவுக்கு நீராக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க பாரதிதாசன் அவர்கள். அடுத்து பாருங்கள், அறிவுக்கு. அறிவுக்கு தமிழ் எப்படி இருக்குன்னா, அறிவுக்கு வந்து தோல் கொடுக்குதான். தமிழ் வந்து அறிவுக்கு தோல் கொடுக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ் இளமைக்கு பால் போன்றது. தமிழ் வந்து தமிழர்களோட இளமைக்கு பால் போன்றதாக இருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா, புலவருக்கு. தமிழ் வந்து நல்ல புகழ்மிக்க புலவர்களுக்கு வேல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. கீழ்கண்ட மேற்கோள் இடம்பெறும் நூல் யாது? காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு. இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாங்க. இந்த வரியோட பொருள் பார்த்தீங்கன்னா காவிரி நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய சோழ மன்னனை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தை வந்து இரட்டை காப்பியம்னு சொல்லுவாங்க, மூவர்க்குரிய காப்பியம்னு சொல்லுவாங்க. ஏன் மூவர்க்குரிய காப்பியம்னு சொல்கிறாங்கன்னா, அது எழுதினர் பார்த்தீங்கன்னா சேர மரபை சார்ந்த இளங்கோவடிகள். யாரை பற்றி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா சோழ மன்னனை பற்றி சொல்லியிருப்பாரு. கடைசியில் அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னன். அப்போ மூன்று அரசர்களும் வருவதால் சிலப்பதிகாரத்தை மூவர் காப்பியம்னு சொல்லுவாங்க. இல்லை மூவர்க்குரியது அப்படின்னு சொன்னாலும் அது சிலப்பதிகாரத்தை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் இயற்றிய நூல்களில் அல்லாதவை எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, குடும்ப விளக்கு தான். குடும்ப விளக்கு என்னும் நூலை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள். பாரதிதாசன் அவர்கள் தான் குடும்ப விளக்கு என்னும் நூலை எழுதியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இந்த 3 நூல்களையும் பாரதியார் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. கொங்கு. கொங்கு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மகரந்தம். கொங்கு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மகரந்தம். அலர் அப்படின்னா அதோட பொருள் மலர்தல். அலர் அப்படின்னா அதோட பொருள் மலர்தல். திகிரி என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரம். திகிரி என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா ஆணை சக்கரத்தை குறிக்கும். அடுத்தது அலி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா கருணை. அலி என்பதோட பொருள் பார்த்தீங்கன்னா கருணை. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி. அடுத்த பாருங்க, கலைச்சொல் கொடுத்துருக்காங்க. கலைச்சொற்களை பொறுத்துக. கண்டம் என்பதோட கலைச்சொல் பார்த்தீங்கன்னா கான்டினென்ட். அடுத்ததாக தட்ப வெப்பநிலை என்பதோட கலைச்சொல் பார்த்தீங்கன்னா கிளைமேட். வானிலை என்பதோட கலைச்சொல் பார்த்தீங்கன்னா வெதர். அடுத்ததாக வலசை என்பதன் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, ஔடதமாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த வரிசையில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியாக வருவதில்லை? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி, எகர வரிசையில். இந்த எகர வரிசை இருக்கு பார்த்தீங்களா, கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நே வரைக்கும். இதில் எந்த எழுத்துமே என்ன பண்ணாதுன்னா மொழியின் இறுதியில் வராது. மாறுபட்ட இணையை தேர்ந்தெடுக்க முதல் எழுத்துக்கள், மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பாருங்கள், ஞாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஞா, ஞே, ஞோ, இந்த 3 எழுத்துக்களும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும். அடுத்தா பார்த்தீங்கன்னா யா வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த யா, யூ, யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வா வரிசை எடுத்துக்கிட்டிங்கன்னா வா, வி, வி, இந்த 3 எழுத்துக்களும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சொல்லின் முதலில் வரும். இப்போ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மொழியின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவின் வீழ்ச்சி என்று பெயரிட்டுள்ளவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, சலீம் அலி. சலீம் அலியை நம்ம இந்தியாவின் பறவை மனிதர்னே அழைக்கிறோம். அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்ற தலைப்பு வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அன்பின் வள்ளியது உயிர்நிலை அஃதில்லார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள எதுகையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி, அன்பின் என்புதோல். 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை. இதில் பார்த்தீங்கன்னா அன்பின், இன், என்புதோல் இந்த 2 எழுத்தும் பார்த்தீங்கன்னா ஒன்றி வந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
கீழ்கண்ட எவற்றின் முன் ஓர் என்ற சொல் இடம்பெறும். ஓர் அப்படின்ற சொல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உயிரெழுத்துக்கள் வந்துச்சு, ஒரு சொல்ல உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அதற்கு முன்னாடி ஓர் என்ற சொல்லும், ஒரு அப்படின்ற சொல்லி எதில் வரும் பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள் இடம்பெறும் சொற்களில் ஒரு அப்படின்ற வார்த்தை வரும். அப்போ ஓர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏரி, ஓர் ஏரி அப்படின்னு சொல்லுவோம். இதே கடல் அப்படின்னா ஒரு கடல், காடு அப்படின்னா ஒரு காடு, நகரம் அப்படின்னா ஒரு நகரம், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்துல் கலாம் அவர்களால் போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு எதை பயன்படுத்தி குறைந்த எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆப்ஷன் சி கார்பன் இலை தான். கார்பன் இலையை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 கிலோ எடையில இருந்து அந்த செயற்கை காலோட அளவை 300 கிராம் எடை அளவுக்கு குறைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக சிட்டுக்குருவிகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மார்ச் 20. கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக உள்ளது? ரோபோ என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அடிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஔடதம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா மருந்து. அடுத்தா பார்த்தீங்கன்னா நோ என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா துன்பம். அப்போ அனைத்து ஆன்சர் டி அனைத்து இணைகளும் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, உழை கொடுத்துருக்காங்க. உழை அப்படின்னா உழைத்தல், பாடுபடுதல் இதை குறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உழை அப்படின்றது மானையும் குறிக்கும். செகண்ட் உழை, இந்த உழை அப்படின்னா அது உடலை வருத்தி கொள்ளுதல் இல்லை உடம்புல ஏற்படுற வலி இதனை குறிக்கும். அடுத்தா பார்த்தீங்கன்னா உலை, இந்த உலை அப்படின்றது கொதிநீரை குறிக்கும் இல்லை அடுப்பை குறிக்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மான் வறுத்து அடுப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் எழுத்துக்கள் அளபடையில் மட்டும் சொல்லின் இடையில் வரும். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி உயிரெழுத்துக்கள் தான் அளபடையில் மட்டும்தான் சொல்லின் இடையில் வரும். சொல்லின் முதல்ல மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வரும், அளபடையில் மட்டும்தான் சொல்லின் இடையில் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த வரிசையில் உள்ள உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியாக வருவதில்லை? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ எகர வரிசையில் இருக்க ஒரு எழுத்து கூட சொல்லின் இறுதியில் வராது. அடுத்ததாக பாருங்க, கிழவனும் கடலும் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி எர்னஸ்ட் ஹெமிங்வே. எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் இந்த கிழவனும் கடலும் அப்படின்ற புதினத்தை எழுதியிருப்பாங்க. இந்த புதினத்துக்காக 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சலீம் அலி தான். உரிய தமிழ் எண் கொண்டு நிரப்பக. டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி எந்த ஆண்டு சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 1994ஆம் ஆண்டு தான் டீப் ப்ளூ அப்படின்ற மீத்திறன் கணினி சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு என்ற வரிகளில் காவிரி நாடான் என்று குறிப்பிடப்படுபவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சோழ மன்னன் தான். சோழ மன்னனை தான் இளங்கோடிகள் காவிரி நாடான்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வலசையின் போது பறவையின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை தேர்வு செய்க. வலசை போகும்போது பறவைகள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தலையில் சிறகு வளர்தல், இறகு நிறம் மாறுதல், உடலின் கற்றையாக முடி வளர்தல், இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா பறவைகள் வலசை போகும்போது அதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இடஞ்சுழி எழுத்துக்களுள் இடம்பெறாதது எது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஞ தான். ட ய ள இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா இடஞ்சுழி எழுத்துக்கள் தான். ஆனால் இந்த ஞ பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆ, ஏ, ஔ, ந, ஞ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள் தான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், மா என்னும் சொல் கீழ்கண்ட எந்த பொருள் தராதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வானம். மா அப்படின்றது துகள், அளவு, அழகு, அழைத்தல், பெரிய, திருமகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா துகள், மேன்மை, வயல், வண்டு, விலங்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மா அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழி தரக்கூடிய பொருள்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடியவர் யாரு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். பாரதியார் அவர்கள் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொல்லியிருப்பாங்க. பாரதியார் வீட்டை சுற்றி அங்கே வரக்கூடிய சிட்டுக்குருவிகளுக்கெல்லாம் அரிசி வைப்பாங்களாம். அதாவது சாப்பாட்டு கூட அரிசி இல்லைனாலும் அந்த குருவிகளுக்காக அந்த அரிசியை எடுத்துக்கொண்டே வைப்பாங்களாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்னு சொல்லி தமிழெண்ணையை யார் வாழ்த்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிதாசன் அவர்கள் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தோன்றுவது முதல் உதிர்வது வரை பூவின் 7 நிலைகள் எத்தனை? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 7. பூவோட 7 நிலைகள் பார்த்தீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூவோட 7 நிலைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், புல் பொருள் தருக. புல் என்பது எதை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பறவையை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையது. கீழ்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடையது எது? ஃபர்ஸ்ட் பாருங்க, நுட்பமான ஒலிப்பு முறையை உடையது. செகண்ட் பார்த்தீங்கன்னா தனித்து இயங்காது. தேர்டு பார்த்தீங்கன்னா தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யெழுத்தையும் கொண்டு இயங்குகிற எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயுதம் தான். ஆயுதம் எழுத்து தான் பார்த்தீங்கன்னா நுட்பமான ஒலிப்பு முறையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா தனித்தே இயங்காது. அடுத்ததாக தனக்கு முன் ஒரு வல்லின தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின மெய்யெழுத்தையும் கொண்டு தான் இயங்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட எந்த எழுத்துக்களை ஒலிக்க உடலின் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது? ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி மெய்யெழுத்துக்களை ஒலிக்க தான் உடலின் பங்கு இன்றியமையாதது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வந்து உங்களை சேரும்.